முருகனை நினை மனமே. ஆசை எட்டே கலந்து சுமாபவ சாக ரத்திலழுந்தி எழா எழாதுளம் ஆறெழுத்தை நினைந்து குகா குகாவென வகை வராதோ. உனைதினம் பாடியே பரம்பொருள் நாடியே உன் திருத்தலம் தேடியே என் பாதம் தேய்ந்து போனதே முருகா. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். இறைவனின் திருநாமத்தை கந்தனென்றோ கார்த்திகேயனென்றோ வாய்விட்டு அழைக்கலாம். ஆனால் சரவணபவ எனும் 3 எழுத்து மந்திரத்தை மனதுக்குள்தான் ஜெபிக்க வேண்டும். சத் சித் ஆனந்தம் சச்சிதானந்தம். சத் என்பது சிவம் முக்தியை அளிப்பது. சித் என்பது சக்தி ஞானத்தை அளிப்பது. ஆனந்தம் என்பது முருகப்பெருமான் இன்பத்தை அளிப்பவர். குளிர் நீங்க வேண்டுமென்றால் அக்னி வேண்டும். இருள் நீங்க வேண்டுமானால் விளக்கு வேண்டும். துன்பம் நீங்க வேண்டுமானால் இறைவனுடன் தொடர்பு வேண்டும். கொடுப்பதற்கு ஒரு கை போதுமா போதாது. தமிழில் பாடச் சொல்லிக் கேட்பதற்கு ஒரு வாய் 2 காதுகள் போதுமா போதாது. முகம் 6 அப்படியென்றால் 12 கால்கள் அல்லவா இருக்க வேண்டும்? ஏன் இல்லை? 2 கால்கள் மட்டும் தானே தாங்கி நிற்கிறது. பக்தன் சரணாகதி அடையும்போது 12 கால்களை அபயமளியுங்கள் என இறுக பற்றிக் கொள்ள சங்கடமாயிருக்கும். 2 கால்களென்றால் கைகளால் தழுவிக்கொண்டு ஆராதித்து கண்ணீர் வடிக்கலாம். தமிழில் வைதாரையும் வாழ வைக்கும் கருணை பெருங்கடல் எம்பெருமான். ஜீவன்களின்பால் மிக்க கருணை கொண்ட அந்த முருகவேலை வணங்குவதைத் தவிர நமக்கு வேறென்ன வேலை? திசைய நைத்திலும் ஒளிவிடும் பகலவன் உனைவ நங்கிட முகிலொரு தடையில்லை. சிவக்கோள் உந்தவன் அறுபடை முருகனை தொழுதேனே. சோழவள நாட்டின் கண் காவிரி வளம் சூழும் செண்பகாரண்ய க்ஷேத்திரம் என்றும் தட்சிணதுவாரகை என்றும் அழைக்கப்படும் மண்ணில் மிக்க பெருமை படைத்த மன்னார்குடியில் அருள்மிகு இராஜகோபாலசுவாமி ஆலயத்திற்கு தென்மேற்கில் அமைந்துள்ளது ஸ்ரீசக்திவேல் முருகன் திருக்கோயில். அருட்சித்தர் ஸ்ரீதுரைராஜ் சுவாமிகளால் தோற்றுவிக்கப்பட்டது. கந்தா குமரா என சக்திவேல் முருகனின் திருவடியை பற்றிக்கொள்பவர்களுக்கு வாழ்வின் சங்கடங்கள் அணுகாது. தர்மத்தை நிலைநாட்ட வந்த வேலாக சக்திவேல் முருகன் அம்பிகை கொடுத்த சக்திவேலோடு இவ்வாலயத்தில் அருள்பாலிக்கிறார். அவன் பெருமையை வாயாரப்பாட மனமாற துதிக்க தேனை நாடிவரும் வண்டாக பக்தர்கள் மொய்க்கின்றனர். அருட்சித்தர் ஸ்ரீ துரைராஜ் சுவாமிகள் மன்னார்குடி மேற்கில் உள்ள நெடுவாக்கோட்டை என்னும் சிற்றூரில் நடேச முனையதிரியர் கோவிந்தம்மாள் தம்பதிக்கு 1926ஆம் ஆண்டு அட்சய வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி அருளோடும் புகழோடும் தமிழும் நிறைந்தவராய் அவதரித்தார்கள். 1972இல் சிறிய கீற்று கொட்டகையில் வேல் வைத்து வணங்கினார்கள். பிறகு அருள்மிகு சக்திவேல் முருகன் விக்கிரகத்தை வைத்து வழிபட்டார்கள். உலக மக்களின் துயர்துடைக்கவும் ஞானத்தை தேடுபவர்களுக்கு அடைக்கலமளிக்கவும் நல்லவர்களை பகைவர்களிடமிருந்து காத்து அபயமளிக்கவும் குலங்கள் தழைக்கவும் கந்தபுராண கடவுளாகிய சக்திவேல் முருகனுக்கு ஆலயத்தை எழுப்பினார்கள். பிறவி பெரும்பேற்றை அடைந்தார்கள். சக்திவேல் முருகனை வணங்கினால் அறுபடை வீடுகளுக்கு தீர்த்த யாத்திரை சென்று வந்த பாக்கியத்தை அடையலாம். சக்திவேல் முருகனை வணங்கினால் பிறவி பெருங்கடலை கடப்பது அவ்வளவு சிரமமாக இருக்காது. வேதத்தின் மறைபொருள் கதிரவனின் பேரொளிப்பிழம்பு அண்ட சராசரங்களை அருவமாய் நின்று இயக்கும் ஆதிப்பரம்பொருள்தான் மன்னார்குடியில் சக்திவேல் முருகனாக நின்று அருள்பாலிப்பது. நோயும் கவலையும் தீர வேண்டுமென இங்கு வருபவர்களுக்கு துரைராஜ் சுவாமிகள் எலுமிச்சம் பழமும் திருநீறு அளிப்பார். இன்றும் சகல நோய்களும் தீர முருகனின் பாதத்தில் வைத்து தருகின்ற எலுமிச்சம் பழத்தை பிழிந்து சிறிது திருநீறு விட்டு அருந்தினால் போதும் வாழ்வின் சிக்கல்களை சக்திவேல் தீர்த்திடும். அருட்சித்தர் ஸ்ரீ துரைராஜ் சுவாமிகள் 1978ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி ஜீவசமாதி அடைந்தார்கள். சுவாமிகளின் அன்பு மகனார் திரு என் டி இராஜசேகரன் அவர்கள் கோயிலுக்கு அருகில் சுவாமிகளின் மடம் ஏற்படுத்தி பரம்பரை நிர்வாக அறங்காவலராக இருந்து மிகச் சிறப்பான முறையில் நிர்வகித்து வருகிறார்கள். சித்ரா பெளர்ணமி பெருவிழா 12 நாட்கள் மிக விமரிசையாக நடைபெற்று வருகிறது. வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், தைப்பூசம், ஆடி கிருத்திகை மாதந்தோறும் வரும் கிருத்திகை நாள்களில் அன்னதானமும் அபிஷேக ஆராதனைகளும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அருட்சித்தர் ஸ்ரீ துரைராஜ் சுவாமிகளின் குரு பூஜை ஐப்பசி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முருகக் குழந்தைதான் கோள்களை பளிங்குபோல் உருட்டி விளையாடுவது. தமிழில் சந்தம் பாடச் சொல்லி மெய்மறந்து கேட்பது. ஆதிகாலம் தொட்டே முருகக் குழந்தை இங்கு இருந்து வருகிறது. நல்லவர்களுக்கு ஒன்றென்றால் ஓடோடி வரும். தடுக்கி விழுந்த உன்னை தூக்கி நிறுத்தும்.
சக்திவேல் முருகனை ஒருமுறை தரிசித்தால் போதும் அவநம்பிக்கைகளும் பயமும் அறவே நீங்கிடும். சக்திவேலின் ஒளி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் காட்டிவிடும். ஆலயத்தின் உட்புறம் 6 படை வீடுகளின் சுதை சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விஷ்ணு துர்கை விக்கிரகமும் ஐயப்பன் சன்னதியும் அமைந்துள்ளன. முருகனை தன் தந்தையாகவும் தாயாகவும் பிள்ளையாகவும் பாவித்திடும் மனத்தை கொண்டவர் திருமிகு இராஜசேகரன். அவரது மனம் போலவே இந்த ஆலயத்தின் புகழும் விளங்குகின்றது. பக்த கோடிகளுக்கு ஞானமும் முக்தியும் அளித்திடும் இத்திருத்தலத்திற்கு ஒருமுறை வந்து பாருங்கள். வேல் கொண்டு நிற்கும் அவனை பரம்பொருள் என்று உணர்வீர்கள்.